ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. ரபல ரபதல ரஷ்யந்தல ரபல கதரபல உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமே, துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. அது எவ்வளவு இன்பமா, இது எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களை நினைச்சு பாருங்க. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தால் சோர்வடையார். எவ்வளவு நடந்தால் சோர்வடையார். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தால் சோர்வடையார். நடந்தால் சோர்வடையார். ஓடினால் களைப்பில்லை, நடந்தால் சோர்வு இல்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்பட்டும் மனம் முறிவடைவதில்லை. இல்லை இல்லை இல்லை. முன் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்.
presence of God never leaves you, never go away from you. The Lord is midst of her. She will not be moved. கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசைக்கப்படுவதில்லை. The presence of God, the glory of God, the greatness of God is in midst of you, in your life, in your family, in your job, in your ministry, in your personal walk with God. His glory is in you. You will not be moved, says the Lord. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. Can you imagine the closeness of God, the possessiveness of Jesus over your life? He's not just leaving you to walk in your lonely path and watching far away from you, dear. He is closely, very, 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 very closely. ஐயோ, அவர் மிக நெருக்கமாய் உன்னோடு இருக்கிறார். உன்னை தனியே தவிக்க விட்டு நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உன் பலவீனம் அது இறுதி கட்டம் வருகிற வரைக்கும் காத்திருந்து நீ சோர்ந்து மயங்குகிற தருவாயில் உன்னை தோளில் சுமக்க வருகிறவர் அல்ல. எனக்கு பலன் குன்றுகிறது என்று சொல்லும் பொழுது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, அவர் உன்னை தன் கைகளில் தாங்குகிறவர். அவர் உன்னை தன் கைகளில் தாங்குகிறவர். He is the one who come close to you, close to you, very near, not even near. உங்களுடைய சுவாசம் உங்கள் மேல திரும்பப்படுகிறது போல அவர் உங்களை சுற்றி நெருக்கி நிற்கிறார். உங்க மூச்சு காத்து நீங்க மூச்சு விட்டா அவங்க மேல திரும்ப அடிக்கும். அந்த மாதிரி அவர் உங்களை மூடி கொண்டிருக்கிறார். அவர் நன்றி சொல்லுங்க பாப்போம். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி, பிள்ளைகள் அமைதியாக, சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கி, சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. நடக்கும் தாக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. That's wonderful. His hand is tightly holding you, tightly holding you. Remember the former days of your marriage, the just married days, better days. How close was your communion, your unity, your fellowship, your intimacy with your bride and bridegroom. After some years, it never remained same. But the day he caught your hand, till today, the tightness of his hand is not left you. அவர் தளர விடவில்லை. நீங்கள் நானும் அநேக விஷயத்துல சிக்கிக்கொண்டோம், அநேக விஷயத்துல பிஸி ஆயிட்டோம், அநேக விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டோம். ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய கை உன்னையும் என்னையும் இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க விரும்புகிறத பாடுறதை விட அதை உணரணும்னு நான் விரும்புறேன். I want you to feel it. I want you to feel it, my beloved. This morning, His hand is tightly holding you. You need not to be bothered about any failing hands, fake hands. தளர
தளர்ந்து போகிற கைகளை குறித்தோ, கைவிடுகிற உறவுகளை குறித்தோ, விலகுகிற பந்தத்தை குறித்தோ நீ அங்கலாய்க்க வேணாம். அதுக்காக நீ அழவும் வேணாம். உன்னை என்னைக்கும் விட்டு விலகாத, உன்னை என்னைக்கும் கைவிடாத ஒரு கரம் உன்னை இறுக பிடித்துக் கொண்டு டைட்லி ஹோல்டிங். அது நன்றி சொல்லுங்க. நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, வாய் தந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தில் ஆரத்தில் நன்றி சொல்லுங்க. I thank you. How could you able to come across all these problems of your life, challenges? எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ மனவேதனைகள். You yourself know it went beyond the extreme. But even then, how did you gain the peace and joy and comfort? It's because the tightness of the hands of Jesus. ஒவ்வொரு முறை புயல் தாக்குகிற பொழுதும், ஒவ்வொரு முறை அலை மோதுகிற பொழுதும், இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்க நினைச்சீங்களே. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, நல்ல உணர்வோடு வாழ்றீங்களே. அது காரணம் என்ன தெரியுமா? அவர் கை உங்களை இறுக பிடித்திருக்கிறது. அவர் கை உன்னை இறுக பிடிச்சிருக்கு. வாய திறந்து சொல்லுங்க, உங்க கை என்னை இறுக பிடித்திருக்கிறது, இறுக்கமா பிடித்திருக்கிறது. நன்றி அப்பா. தினம் பற்றி பிடித்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை. உன் நெய்பர்லாம் மறந்துடுங்க. Forget your neighbor. Forget everything. I want you to become the Shulamite like person now to Jesus. Get comforted, get strengthened. என்னை ஆதரிக்கிற கரம், என்னை தேற்றுகிற கரம், எனக்கு பரிவு காண்பிக்கிற கரம், என்னை தோல் மேல தூக்கி வைத்துக் கொண்டாடுகிற கரம். அதை நினைச்சு ஆறுதல் அடையுங்கள், தளமடையுங்கள், உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். ஒன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். உங்களால் அதை பார்க்க முடியுதா? பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அதான் உண்மை. பார்த்துட்டு தான் நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம்? அதை பார்க்காதனால்தான் சாதாரண மனுஷனை போல புலம்பணும், சாதாரண மனுஷனை போல பயந்தோம், சாதாரண மனிதர்களை போல கோபப்பட்டோம், விரக்தி அடைஞ்சோம், பகைச்சுக்கிட்டோம். உன்னை சுற்றி வருகிற கண்களை நீ மறந்து போனாயே. நம்முடைய குணத்துக்கு, நம்முடைய டெம்பரன்ஸ்க்கு மனுஷர்கள் நம்மகிட்ட சலிச்சு போயிட்டாங்க. Most of the relationship got frustrated with you because of our character or emotional temperance. But the only one remains same in your life is your Jesus, my beloved. Is your Jesus, my beloved. He is here this morning. அவர் இந்த காலையில் இங்க வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே இங்கதான் இருக்கிறார். நமக்குலாம் தெரிஞ்சது தானே அது.
நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை உன்னை பொல்லாதவர்கள் சுற்றி இருக்கிறதா ஏன் பார்க்கிறேன்? உன்னை விரோதிக்கிறவங்களும் பகைக்கிறவங்களும் தான் உன்னை சுற்றி இருக்கிறதா நீ ஏன் பார்க்கிற? மற்றவங்க பார்வைக்கு நான் ஒன்றும் பெருசா வச்சுக்கிற மாதிரி இல்லைன்னே நீ ஏன் உன்னை பார்க்கிற? உன்னை சுற்றி இருக்கிற அவர் பிரசன்னத்தை பாரு. உன்னை மூடி கொண்டிருக்கிறவருடைய கைகளுக்கு முத்தமிட, உன்னை தூக்கி சுமக்கிற ஒரு தோல்ல உட்கார்ந்து கொண்டாட. இது ஆராதிக்கிற மட்டும்தானா? அவருக்கு பாடுகிற பொழுது மட்டும்தானா? இல்லை அன்பானவர்களே, எல்லா நேரமும் இதை நினையுங்கள், எல்லா நேரமும் இதில் வாழுங்கள். அப்பொழுது யாரும் உங்களை தாழ்த்தவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. நீங்க மேல 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 போய்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உடைந்த ஆத்துமாவே, உன்னோடு அவர் பேசுகிறார், உன்னோடு அவர் பேசுகிறார். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நான் பார்க்கிறேன், அன்னைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து, ரூத் போவாஸை பார்த்து சொன்னாலே, என் மேல் உமது போர்வையை விரியும், நான் உங்களுக்கு நெருங்கின உறவினர். உங்கள் நெருங்கின உறவினர் இன்னைக்கு உங்க மேல் தன்னுடைய போர்வையை விரிக்கிறார். ஒரு அன்பின் போர்வை, அங்கீகாரத்தின் போர்வை. நன்றி சொல்லுங்க.